நம்ம ஆளுநர் பிரச்சனைக்கு வரதுக்கு முன்னாடி தொகுதி பங்கீட்டை பார்த்துடுறேன். ஏன்னா ஆளுநர் பிரச்சனையும் தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும்போது கார்த்திகேயன் உங்கள்கிட்டேருந்து வரேன். இன்றைய கிட்டத்தட்ட 3 அணிகளிலுமே தொகுதி பங்கீடு முடிந்து வேட்பாளர் அறிவிப்பு வரைக்கும் போயிட்டாங்க. யாருக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாறக்கூடிய களம். நீங்க 2 நாள் முன்னாடி நம்ம இதை பேசியிருப்போம். ஆனாலும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட லிஸ்ட் அல்லது அதிமுகவோட லிஸ்ட் எல்லாம் வரும்போது போட்டி எப்படி இருக்குங்கிற ஒரு களம் மாறக்கூடியதையும் நம்ம பார்க்கணும். பேட்டில் லைன்ஸ் ட்ரான்னு சொல்லுவோம். இதுதான் யார் யார் இருக்க போகிறான்றது தெரிஞ்சிடுச்சு. இந்த 3 பேர் தான் அதில் முக்கியமான வேட்பாளர்களாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லோரையுமே வந்து பாஜக களம் இறக்கியிருக்கிறது. ஒருவேளை வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை நாங்கள் வளர்ந்து விட்டோம், இவ்வளவு பணி செய்திருக்கிறோம், என் மக்கள் யாத்திரை அதில் பெரிய அளவிற்கு செல்வாக்கு கூடியிருக்கு, பாஜகவினுடைய ஏற்புத்தன்மை அதிகரித்திருக்கின்ற எல்லாம் ஒரு எல்லாத்தையும் ஒரு கிளைம்ஸ் வச்சுருந்தாங்க பாஜக சார்பாக, குறிப்பாக அண்ணாமலை தரப்பில். அப்போ அதையெல்லாம் வந்து உண்மை என்றால் நிரூபித்து காட்டுங்கள் என்று ஒரு அமில பரிசோதனையாக அண்ணாமலை அதே களத்தில் இருக்கிறாங்க. ஓகே, அதுதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சு. அவர் விரும்பாம தேசிய தலைவர் சொல்லுதுங்கிறீங்க. ஆமா, ஏன்னா அவர் வெளிப்படையாகவே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், எனக்கு பணி நிறையா இருக்குது, அதனால் நான் வந்து களம் காணப்போவதில்லைனே வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ தேசிய தலைமை வந்து ஒருவேளை நீங்கள் அவ்வளோ பணி செய்திருந்தால் களத்தில் நிரூபித்து காட்டுங்கள்ன்ற ஒரு சோதனை முயற்சியை தான் அவங்க பண்ணுறாங்க. அதுக்காகத்தான் வந்து அதே போல் ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் இவர்களுக்கு அப்பாற்பட்டு தலைவர்களை தேட வேண்டியிருக்கா அப்படின்ற ஒரு சூழலும் இருக்குது. எல்முருகன் வந்து 1 வாரத்துக்கு முன்பு தான் 1-2 வாரத்துக்கு முன்பு தான் ராஜ்யசபா போறாரு வேறு மாநிலத்திலிருந்து. அவரை திருப்பியும் வந்து நீலகிரியில் ஆர்எஸ் அவருக்கு எதிராக களமிறக்கிறாங்க. அப்போ இதே ஒரு ஆளுநர் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து தென்சென்னைக்கு கூட்டு வந்து தமிழிசை அவர்களை வந்து சட்டமன்ற குழு தலைவர் நெல்லையினுடைய வேட்பாளர், அவர் நெல்லை வேட்பாளர். அப்போ இந்த அவர்களுடைய பெஸ்ட் பெட் என்னென்ன இருக்கோ சிறந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் களத்தில் இருக்கிறாங்க பாஜக. இதை விட்டு ஒரு வியூகமா இருக்கலாம் இல்லையா? வியூகம் தான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் ஒரு சவால் என்பது மிக மிக கடினமானதா இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி மிக மிக வலிமையாக இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ இருக்கக்கூடிய பொதுவான எண்ண ஓட்டம் என்னன்னா எலெக்ஷன் ஏப்ரல் 19 என்பது ஒரு மியர் ஃபார்மாலிட்டி அந்த அளவுக்கு. ஏன்னா வந்து எதிரணி வந்து மிகவும் பிரிந்திருக்கிறது. இங்கே ஒரு கூட்டணி வந்து ரொம்ப கொஹசிவாக வந்து இணைந்து ரொம்ப அற்புதமாக 2019 தொடர் வெற்றிகளில் பயணிக்கிறாங்க. திமுக அரசுக்கு ஒரு இயல்பான வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி 2 ஆண்டுகளுக்கு இருக்கும் பொழுது 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி வந்து எதிர்நோக்கி இருக்கிற ஒரு மோடி தலைமையிலான அரசு வந்து இங்கே களம் இருக்குது. அப்போ ரொம்ப ஒரு வலுவான கூட்டணிக்கு எதிராக பிரிந்த ஒரு ஆப்போசிஷன், அப்புறம் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது இயல்பாக அதற்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது வந்து நீங்கள் களம்ன்றது வந்து ரொம்ப டிஸ்ப்ரப்போர்ஷனட்டாக இல்லைன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை. இங்கே வந்து நீங்கள் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணின்றது மிக மிக பலமாக இருக்குது. ஒரு பர்செப்ஷன் பேட்டில் பிஜேபி தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஒரு விதமாகவும் இந்த வேட்பாளர்கள் அறிவிப்புன்னு இருக்குன்னு பார்க்க வேண்டியது இல்லை. அதை முயற்சி எடுக்கிறாங்க அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய. இன்ஃபேக்ட் கூட்டணி உறுதி செய்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவை பிரதான எதிர்க்கட்சியை விட்டுவிட்டு எங்களை நம்பி வருகிறார்கள், பாஜகவிற்கு ஏற்புத்தன்மை வந்து அதிகரிச்சிருச்சு, பிரதமர் மோடியினுடைய ஆட்சி மீது நம்பிக்கை வந்துருச்சு, அதனால தான் வர்றாங்க அப்படின்ற கோரி அந்த போன்ற முழக்கங்களை வைக்கிறாங்க. அப்ப அதை வந்து அதற்கான ஒரு இது என்னன்னா ஒரு டபுள் எட்ஜ் சார்ட். இது ஓகே, நீங்க வந்து ரிசல்ட் வந்து மோசமாக இருந்தால் இத்தனை நாள் வந்து என் மக்கள்னு சொன்னதாகட்டும், இல்ல மோடி ஆட்சி வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, இல்ல பாஜகவினுடைய ஏற்புத்தன்மை வந்து அதிகரிச்சிருக்கு, இது அத்தனையும் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்ல தவிடுபடியாகுதான்றது தெரியும். இதுல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து பாஜகவில் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பிரளயமே வெடிக்கலாம். பல மாற்றங்களுக்கு உட்படுத்த முடியும். தேசிய தலைமையின் பார்வையில் அந்த அளவு நிச்சயமாக இன்புட் கிடைச்சிருக்கும், இன்டெலிஜென்ஸ் இன்புட். அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் களம் என்னன்னு. இருந்தாலும் இந்த மாநில கட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை வந்து பல்வேறு முழக்கங்களை வைக்குது. அதே போல அதிமுக ஒரு நம்பிக்கையான கூட்டணியாக 2019 பயணித்த ஒரு கட்சியை வந்து பெரிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சியை வேண்டாம் என்று உதறிவிட்டு அவர்கள் வெளியே போவதற்கான முக்கிய காரணமாக அண்ணாமலை இருந்தார். அப்ப அது எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் வந்து இப்போ ஒரு சோதனை காலத்தில் வந்து தேர்தல் இடத்துல நிறுத்துறாங்க. அப்ப நிச்சயமாக வந்து அவர் அண்ணாமலைக்கு தான் அது பெரிய டெஸ்ட். அதிமுகவுடைய பட்டியலும் முழுமையா வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? அவங்க வழக்கம் போல புதியவர்களுக்கான வாய்ப்பு அல்லது அடிமட்ட தொண்டர்களுக்கான நிர்வாகிகளுக்கான வாய்ப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பார்வை அதில் முன்வைக்கிறாங்க. இல்லை, பொதுவாக தேர்தலில் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பார்த்தது தான், ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, ஏன் உள்ளாட்சி தேர்தலில் கூட செல்வாக்காக இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் வந்து இளைஞர்களுக்கோ இல்லை புதுமுகங்களுக்கோ இல்லை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவ்வளோ எளிதாக வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்க. ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தேர்தலில் அது அவர்களால் முன்வந்து இல்லை ஒன்று அவர்கள் இல்லைன்னா அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு அந்த சீட்டை பெற்றுப்பெறுவதில் தான் ரொம்ப முனைப்போடு இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அந்த
இல்ல, முற்றிலும் இல்லைன்னு தெரியும். Okay. நீங்க ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்னா ஜெயவர்தன் அவர்களை தவிர்த்து 1-2 இடத்தை தவிர்த்து எல்லோருமே அது ஒரு ஜனநாயகமா பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல சிங்கை அதான் சொல்றேன், சிங்கை ராமச்சந்திரன் திரு தனபாலுடைய மகன் நீலகிரியில நிக்கிறாரு. அப்புறம் மொடக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய எம்எல்ஏ அவர்களுடைய மருமகன் தான் வந்து நாமக்கல் வேட்பாளர் நினைக்கிறேன். அப்போ இதை தாண்டி வந்து பெரிய அளவிற்கு வந்து பரிச்சயமான வேட்பாளர்கள் இல்லை என்பது அப்ப தேர்தல் காலத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு இல்ல தலைவர்களுக்கு வந்து ஒரு ஆர்வமின்மை இருக்கு, அது தெரியுது. அதனாலதான் வந்து இளைஞர்களே இல்ல வந்து செல்வாக்கு இருக்கக்கூடிய இல்ல வளம் பொருந்திய உள்ளூர் நிர்வாகிகளை வந்து களமிறக்கிறதுக்கு காரணமே அந்த மூத்த தலைவர்களுக்கு நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துது. அது சென்டிங் ராங் மெசேஜ். அந்த கான்ட்ரரி பாஜக வந்து முன்னணி தலைவர்களை இழக்குது. அதுக்கு வந்து வெற்றி வாய்ப்புன்னு சொல்லல. அதற்கு என்னன்னா இத்தனை நாள் வைத்த கோரிக்கைகளை வந்து நீங்க ஒரு மாநில தலைவரே வந்து தேர்தலில் நிக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்றாரு. அவர் நிக்காமல் போனால் மோடி ரோட் ஷோ எல்லாம் பண்ணாரு, இவ்வளவு வளர்ந்துட்டோம்னு சொல்றோம். பாஜக தலைவர் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தா என்ன, நீங்க பல்லடத்துல தான் அவருடைய அந்த இதை வந்து நிறைவு செய்யறாங்க பயணத்தை, அதே போல ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல தான் நடத்துறாங்க. அப்ப இது எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி தானே இருக்கு. அங்க அதுக்கான வியூகத்தை வகுத்து அவர் பரப்புரை அப்படின்னா வந்து அண்ணாமலை அவர்கள் நான் நிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எழல இல்ல அவ்வளவு களம் வந்து அவ்வளவு சாதகமாகவோ இல்ல ஈவன் வந்து ஒரு ப்ராமிசிங்கா வந்து ஃபீல்டு இருக்கு அப்படின்னா எல் முருகன் வந்து வேறு மாநிலத்தில இருந்து ராஜ்யசபா போக வேண்டியது இல்ல. அவர் ஒரு வருஷத்துக்கு மேல வந்து நீலகிரியில பணி செஞ்சுட்டு ஆளுநரா 2 மாநிலங்களுக்கு இருந்தவங்க தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு களத்துக்கு வர்றாங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கடத்தணும். பாஜக சார்பாக முன்னணி நிர்வாகிகளே வந்து களம் ஆர்வத்தோடு இறங்குகிறார்கள் ஒரு கட்டாயத்தை வந்து நீங்க மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை கடத்துறதுக்காகத்தான் வந்து எல்லாவற்றையும் உள்ள வந்து இறக்கியிருக்காங்க. ஓகே, பேசலாம். நான் திரு பாபு முருகல்கிட்ட போறேன். திரு பரந்தாமன் அவர்கள் ரொம்ப இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு அவர் சொல்றாரு. கார்த்திகேயன் உங்க அணி, அதுவும் பேசலாம். ஆளுநர் விஷயத்துக்கு நான் வரேன், இறுதியாக வரேன். திரு பாபு முருகல், ஒரு மூத்த தலைவர்களோ நிர்வாகிகளோ வேட்பாளராக வர்றதுக்கே தயங்குறாங்களா? அப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இல்லை, அதாவது நல்ல அதே கேள்வியாக கேட்டீங்க. நான் முதல்ல நீங்கள் எதை கேள்வி கேட்டாலும் நண்பர் கார்த்தி சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டு பண்ணலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் கேள்வியாக அதை வச்சுட்டீங்க. அதாவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே எப்போதுமே எதிர்பார்க்காதவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சாதாரண ஒரு கிளை செயலாளர் கூட 2014ஆம் ஆண்டு 5 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே பாணியை பின்பற்றுகிறார் எங்களுடைய புரட்சி. 2019ல் எத்தனை பிரபல முகங்கள் இருந்துச்சு? 24ல் எவ்வளோ இருக்கு? நீங்க சொன்ன 5 இருக்கு. ஆமா, ஆனால் 2019ல் போட்டியிட்ட பலரை இன்னைக்கு காணவில்லையே அப்படிங்கிறாரு. இல்லை, அதுதான் சொல்கிறேன் நான். அதாவது ஜெயவர்தன் தான் இருக்காரு, மிச்சம் யார் இருக்காங்க? நல்லதுதான். அதாவது எப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அதிகப்படியான முன்னாள் சட்டமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ அதிகப்படியான புது நபர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அது ஒன்று. அதனால வழக்கமான எங்களுடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் பின்பற்றிய அந்த பாணியை தான் எங்களுடைய புரட்சி தலைவர் எடப்பாடியாரும் பின்பற்றி வருகிறார். அதில் மகிழ்ச்சி. இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் பட்டியல் இது. நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு காலத்தில் இந்த இயக்கத்தில் நாம் பயணம் செய்வது நியாயமானதாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு தேர்தல் வந்து ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் இந்த இடத்தை அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைக்கும் போது எவ்வளவு வாக்குகள் எவ்வளவு வெற்றி எல்லாமே இன்னைக்கு முக்கியங்கிற போது அப்ப முக்கியமான தலகர்த்தர்கள் தானே முன்னாடி வரணும். இப்ப பிஜேபி அப்படி இறக்குறாங்களேன்றாரு கார்த்திகேயன். அதுக்கும் வந்துடுறேன் நான். அதே போல இருக்கிற 21 வேட்பாளர்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் 11 பேரை ஏற்கனவே போட்டியிட்ட தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க, அது போன்றவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்திருக்கு. 11 பேர் புதுமுகங்கள்ன்றதை நீங்க அப்படி சொல்றீங்களா? 11 பேர் பழசு, 10 பேர் 10 பேர் பழைய ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய குடும்பத்தை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது போன்ற கொடுத்திருக்குது. ஆனா அதிமுகல ஒரே ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தவிர பாக்கி எல்லாருமே வந்து புதுமுக வேட்பாளர்கள். அதான் யாரும் முன் வரலங்கிறாரு அவரு. ஏன் அப்படி அதான் தப்பு, அதையும் தப்புன்றேன் நான். இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல முதல்ல நாங்க ஒரு சிலரை சொல்றேன் சார். திரு மாஃபா பாண்டியராஜன், திருமிகு கோகுலேந்திரா, திரு அன்வர் ராஜா, திரு சைதை துரைசாமி, பாபு முருகவேல், செம்மலை, இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவங்களை சொல்றேன். பாபு முருகேல் அவர்களும் ஆரணி கேட்டார். ஆமா, அப்ப அப்படியான திரு தம்பிதுரை கரூர்ல போட்டிட்டாரு. அவங்க எல்லாம் எங்க அப்படின்னு இல்ல. அதுதான் இப்ப எப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப விருதுநகர் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க சொன்ன எல்லாருமே விருப்ப மனு கொடுத்திருக்கிறார்கள், நேர்காணலிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். நேர்காணல் எங்களுடைய பொதுச் செயலாளர் நேரடியாக நேர்காணல் கண்டிருக்கிறார், அவரிடத்திலே கலந்து பேசியிருக்கிறார். நானும் நேர்காணலில் கலந்திருக்கிறேன். எங்களிடத்தில் எல்லாரிடத்திலும் நேர்காணல் கண்ட பிறகு ஆரணியை பொறுத்தவரையில் 83 கேட்பாளர்கள் இருந்தோம். 83 கேட்பாளர்களுக்கும் தகுதியானவர்கள் தான். ஆனால் 83 கேட்பாளர்கள் ஒருவர் மட்டும் தான் வேட்பாளராக வர முடியும். அது நீங்களாகவும் இருக்கலாம் என்று தான் என்கிட்ட சொன்னது. அதே போலதான் எல்லார்ட்டையும் சொன்னாரு. ஆனால் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை கலந்தாய்ந்து உச்சபட்ச முடிவை, இறுதி முடிவு எடுப்பது
கழகத்தினுடைய ஆரணியில திரு பாபு முருகவேல களம் இறக்குனா வெற்றி பெற முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாரா? அவர் நினைச்சிருக்கலாம், சரி நான் வெற்றி பெற்றுவேன், எனக்கு கான்பிடென்ட் இருக்கலாம், கட்சியை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர் விரும்பி இருக்கலாம். பாபு முருகவேலுக்கு இது சாதாரண நான் வந்து திரு பாபு முருகவேல் மட்டும் சொல்லல. இல்ல, புரியுது, இப்ப புரியுது. திரு தம்பிதுரை இல்ல, ஆரம்பிச்சுக்கங்க, நீங்க- வளர்மதி அவர்கள் எடுத்துக்கங்க, செம்மலை அவர்கள் எடுத்துக்கங்க, I know இவங்க about கோகுலேந்திரா அவர்கள் எடுத்துக்கங்க. ஐ நோ அபவுட் கார்த்திகை செல்வன். பாபு முருகவேல் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, நான் அதை ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. நானும் இப்போ நீங்க பொதுவா கேட்கறீங்கன்னா நானும் புரிஞ்சுக்கிட்டு தான் பதில் சொல்றேன். நான் இந்த களம் பாபு முருகவேலுக்கு சாதகமாக இருக்காது, இந்த களம் செம்மலைக்கு சாதகமாக இருக்காது, இந்த களம் அக்கா அந்த முடிவை எடுக்கக்கூடிய உரிமை ஒரு கட்சி தலைவருக்கு இருக்கு. அப்புறம் ஒரு வியூகம் இருக்கலாம், அதுக்கு பின்னாடி ஒரு வியூகம் இருக்குன்றீங்க. எனக்கு இன்னொரு வியூகம் புரிஞ்சுக்க முடியல. அந்த கேள்விக்கும் நீங்களே பதில் சொல்லி விளக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து களம் கண்டவர் திருமிகு சிம்லா முத்துச்சோழன். இப்போதான் கட்சியில வந்து ஜாயின் பண்ணாங்க, அவங்கள வேட்பாளராக களம் இருக்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனமும் கட்சியில் சேர்ந்த 6வது நாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியத்துக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தீவிரமாக களம் கண்டவர் அண்ணன் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம். இது போன்ற ஒரு நடைமுறையாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்து போட்டியிருந்தால் கொடுத்திருப்பாங்களா? இல்ல, அதுதான் நம்ம, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஏசியமான இதுக்கு பதில் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்க நேரடியான பதில் எனக்கு கட்சியில் சேர்ந்த 7வது நாள் மேலவை உறுப்பினராக திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியத்துக்கு நம்ம கொடுத்த இயக்கம் இது. அதை தொடர்ந்து நாம் இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனால யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்றத இயக்கம் முடிவு செய்யும், தலைமை முடிவு செய்யும். அதுல நம்ம போறோம். பட் அது ஒரு விஷயம், புதிய நபராகத்தான் நம்ம பார்க்க வேண்டுமே ஒழிய கட்சியில சேர்ந்துட்டாரு, அவங்க ஏடிஎம் கேட்கறாங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன, நம்ம அவங்களுடைய பாஸ்ட் என்னன்றது நமக்கு தேவையில்லை. கட்சிகள்ல இருந்து வேறு கட்சிக்கு போறது, வாய்ப்பு கொடுக்கிறது. இப்ப திமுகலையும் அதிமுக இருந்து வந்தவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் வேட்பாளரே ஓராண்டுக்கு முன்னாடி வந்தவர் தான், இதெல்லாம் இருக்கு. ஆனா ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நின்றவர்கள் அப்படிங்கிற கோயம்புத்தூர் வேட்பாளர் இல்ல, வேற யாரோ நீங்க சொல்றீங்க. கோயம்புத்தூர் வேட்பாளர், கோவை வேட்பாளர், திமுகவுடைய வேட்பாளர். ஓகே, கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ராமச்சந்திரன் நிக்கிறாரு, அவரு நான் சொல்ல. திரு ராஜ்குமார், அங்க கணபதி ராஜ்குமார் மேயரா இருந்தாரு. ஆமா, மேயராக இருந்தவர். அப்ப இப்பதான் ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளதான் அவர் திமுக இணைந்தாரு. இப்போ அவர் தான் களத்தில் இருக்கிறார். அதெல்லாம் நடக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் அந்த தலைவரை எதிர்த்து நின்னதுங்கிறதுல இவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஓபிஎஸ் அணியில் மற்றவங்களாம் எழுப்புறாங்க. ரைட், அதை தாண்டி